நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா தமிழ்நாடு டிஎன்ஆர்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கள்ளக்குறிச்சியிலிருந்து அறிவிக்கப்பட்ட மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் வந்து கள்ளக்குறிச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன், ஜீப் டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 6 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாடலுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதே போல் ரெக்கார்ட் கிளர்க், நைட் வாட்ச்மேன், ஜீப் டிரைவர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கேன் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு, அது இல்லாமல் 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி. நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்னு, மேக்ஸிமம் 32 வயசு, 18லேருந்து 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், பிசி எம்பிசி கேட்டகரி வந்து 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து 18லேருந்து 37 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 48 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 15,700 தொடங்கி 50,000 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு வந்து 19,500 தொடங்கி 62,000 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து 15,700 தொடங்கி 50,000 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து 15,900 தொடங்கி 50,210 கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட், தென் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் பேஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸ் மட்டும் கேட்டால் சொல்கிறாங்க 30 ரூபா போல். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2023 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/12/2023 டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம். அதை ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர்